12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி லெசன் நம்பர் 1 இல்லஸ்ட்ரேஷன் 6 தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் சம் வரைக்கும் நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் அந்த மாதிரி பார்த்துருப்போம். இப்போ வந்து கேபிட்டல் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொஸ்டினில் அசட்ஸ் லயபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அசட்ஸ் தனியாக லயபிலிட்டிஸ் தனியாக பிரித்து கேபிட்டல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். லயபிலிட்டிஸை பொறுத்தவரைக்கும் நமக்கு நாலு லயபிலிட்டியா நம்ம புக்ல இருக்கிற இந்த 4 சம்ஸ்ல கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒன்று வந்து சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் லோன் இல்லை லோன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த 4 மட்டும் தான் நம்ம லயபிலிட்டி சைட்ல போட போறோம். இதை தாண்டி கண்டுபிடிக்கிற கேபிட்டல் அமௌண்ட் வரும். மிச்சம் இருக்கிறது என்ன கொடுத்திருந்தாலுமே அது எல்லாமே அசட் சைட்ல தான் நம்ம வந்து போட போறோம். கடனாளிகள், செலுத்துவதற்குரிய மாற்று சீட்டுகள், வங்கி மேல்வரை பற்று, கடன், இது 4 தவிர எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு சொத்துக்கள் பக்கத்துல எழுத போறோம். நமக்கு இந்த கொஸ்டின்ல ஃபாலோயிங் ஐட்டம்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல தான் இப்போ நம்ம வந்து சம் போட போறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். பில்ஸ் ரிசீவபிள் இருக்கீங்களா? பில்ஸ் ரிசீவபிள் ஒரு, நெக்ஸ்ட் பில்ஸ் பேயபிள் இருக்கு. பில்ஸ் பேயபிள் ஒரு லயபிலிட்டி, அதை நம்ம லயபிலிட்டி சைடில் எழுதுறோம். நெக்ஸ்ட் மெஷினரி இருக்கு. மெஷினரி வந்து ஒரு அசட், அசட் சைடில் போடுறோம். நெக்ஸ்ட் ஃபர்னிச்சர், ஃபர்னிச்சர் ஒரு அசட், அதை நம்ம அசட் சைடில் எழுதுறோம். நெக்ஸ்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ஒரு லயபிலிட்டி, அதை நம்ம லயபிலிட்டி சைடில் எழுதுறோம். நெக்ஸ்ட் அடுத்து வந்து ஸ்டாக்கு, ஸ்டாக் வந்து நம்ம அசட் சைடில் எழுதுறோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து டெப்டாஸு, டெப்டாஸை வந்து நம்ம அசட் சைடில் எழுதுறோம். பேலன்ஸ் இருக்கிற கேஷு, கேஷும் ஒரு அசட் தான், ஆனால் அதையும் நம்ம அசட் சைடில் எழுதிக்கிறோம். ஸோ மொத்தமாக இப்போ நமக்கு அசட் சைடு மட்டும் கனெக்ட் பண்ணால் அசட் சைடோட டோட்டலு 1,95,000 வருது. அப்படியே நம்ம லயபிலிட்டி சைட் பார்த்தோம்னா இதோட டோட்டல் வந்து நமக்கு வெறும் 29,000 தான் வந்துருக்கு. இந்த அசட்ஸ்லேருந்து இந்த லயபிலிட்டிஸை மைனஸ் பண்ணும்போது நம்ம கிடைக்கிறது தான் கேபிட்டல். அந்த கேபிட்டல் தான் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 1,66,000. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்கோ அதெல்லாம் பொறுப்புகள் சைடு லயபிலிட்டிஸில் போகிறோம். மிச்சம் இருக்கிறது எல்லாமே அசட் சைடில் எழுதுகிறோம். அசட் சைடோட டோட்டலில் எழுதிக்கிறோம். ஸோ அசட்டையும் லயபிலிட்டியும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை இங்கே எழுதுகிறோம். இந்த மாதிரி எக்ஸசைஸ் சம் நம்பர் 6 ஃபோட்டோ இதில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸசைஸ் நம்பர் 6 ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க, நான் சொல்லி கொடுக்குறேன். இல்லஸ்ட்ரேஷன் 1 to 5ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் பற்றி பார்த்தோம். இல்லஸ்ட்ரேஷன் 6ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபைர்ஸ் போட்டு கேபிட்டல் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 7ல இது ரெண்டுத்தையும் கலந்து பார்க்க போகிறோம். நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம வந்து எது அசட் எது லயபிலிட்டி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி எழுத போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கிறது கேஷ் கொடுத்துருக்காங்க. கேஷ் 5,000, அதை நம்ம அசட் சைடில் எழுதுகிறோம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக்கும் ஒரு அசட், அதையும் நம்ம அசட் சைடில் நோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தேர்டு பில்ஸ் ரிசீவபிள் கொடுத்துருக்காங்க. பில்ஸ் ரிசீவபிளையும் நம்ம அசட் சைடில் நோட் பண்ணுறோம், ஏன்னா இதுவும் நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்னிச்சர், ஆஸ் யூஷுவல் ஃபர்னிச்சருங்கிறது ஒரு அசட், ஸோ அதையும் நம்ம அசட் சைடில் எழுதிக்கிறோம். அடுத்தது லேண்ட் அண்ட் பில்டிங், லேண்ட் அண்ட் பில்டிங்கும் ஒரு அசட் தான், ஸோ அந்த அசட்டையும் நம்ம அசட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டெப்டார், ஸோ டெப்டார்ஸ் கிட்டே நம்ம காசு வரப்போகுது, அந்த டெப்டார்ஸையும் நம்ம அசட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் கிரெடிட்டார்ஸ், கிரெடிட்டார்ஸ்ங்கிறது ஒரு லயபிலிட்டி, பிகாஸ் அவங்களுக்கு நம்ம திரும்ப பே பண்ணணும். அந்த கிரெடிட்டாரை நம்ம லயபிலிட்டி சைடில் நோட் பண்ணிக்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கேஷ் அட் பேங்க் இருக்கு. ஸோ கேஷ் அட் பேங்க்ங்கிறது ஒரு அசட், ஸோ அதை நம்ம அசட் சைடில் நோட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஃபைனலி லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பில்ஸ் பேயபிள். அந்த பில்ஸ் பேயபிள் நம்ம லயபிலிட்டி சைடில் நோட் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக அசட் சைடோட டோட்டல் வந்து எவ்வளோ வருதுன்னா 1,03,000 ரூபாய் வருது. அதுவே லயபிலிட்டியோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் தான் வருது. இந்த 1,03,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபாய் மைனஸ் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிற கேபிட்டல் தான் 88,000. ஸோ அசட் மைனஸ் லயபிலிட்டிஸ் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் 1,03,000 மைனஸ் 15,000 இஸ் 88,000. இப்போ நம்ம க்ளோசிங் கேபிட்டலை கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ நாள் நம்ம போட்டது வந்து இந்த ப்ராஃபிட் லாஸாக கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம வந்து ஃபார்மேட் படி பிரிச்சிடலாம். க்ளோசிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சோம், அந்த ஆன்சர் ஒரு பக்கம் எழுதிக்கலாம். டிராயிங்ஸு அதை நம்ம ஒன்றா சேர்த்துடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் கேபிட்டலு, அப்புறம் வந்து அடிஷ்னல் கேபிட்டல். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு சைடில் சேர்த்துடலாம். இப்போ நமக்கு இந்த ரிசல்ட் படி க்ளோசிங் கேபிட்டலையும் டிராயிங்ஸும் வச்சு பார்க்கும்போது 1,03,000 ரூபாய் வருது. அதுவே ஓப்பனிங் கேபிட்டலும் அடிஷ்னல் கேபிட்டலும் ஆட் பண்ணோம் அப்படின்னா
95,000 வருது. ஸோ இந்த 103லேருந்து இந்த 95,000 மைனஸ் பண்ணும்போது 8,000 வந்து நமக்கு ப்ராஃபிட்டாக இந்த சம்மில் கிடச்சிருக்கு.